ஒரு அடர்ந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு கிராமம் இருந்துச்சு, சோன்பூர். சோன்பூர்ல மகேஷும் அவனோட மனைவி ஜெயாவும் இருந்தாங்க. என்னப்பா மகேஷ், எப்ப என்கிட்ட வாங்கின கடனை அடைக்க போற? சீக்கிரமா கொடுத்துறேன் சேட்டு. பணம் சேர்ந்த உடனே சீக்கிரமா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன். சரி சரி, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். சரிங்க சேட்ஜி. அந்த சேட்னால மகேஷோட மனைவி ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தா. என்னங்க நீங்க இன்னும் இந்த சேட்டுக்கு எவ்வளவுதான் வட்டி கட்டிட்டு இருக்க முடியும்? அந்த ஆளுகிட்ட எவ்வளவு கடன் வாங்கினோமோ அதை விட டபுள் மடங்கு கொடுத்தாச்சு. எனக்கு தெரியல, இந்த கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், நாம இந்த வீட்டுல இருக்கணும்னா நாம அந்த சேட்ஜிக்கு காசு கொடுத்துதான் ஆகணும். சரிங்க. ஒரு நாள் நடந்த விஷயம். மகேஷ் காட்டுல ஒரு பெரிய மரத்துக்கு விலை பேசினான். அதுக்கு அவனுக்கு ஒரு நல்ல விலை கிடைச்சது. அவன் வீட்டுக்கு வந்தப்ப, இப்பவே நான் இந்த பணத்தை கொண்டு போய் சேட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். இருங்க இருங்க, எல்லா பணத்தையும் அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? பாதியே நாம வச்சுக்கலாம். ஆனா ஏன்? ஏன்னா எனக்கு போட்டுக்க ஒரு நகை கூட இல்லைங்க. இந்த பணத்துல எனக்கு காதுக்கு கம்மலாவது வாங்கி கொடுக்கலாம்ல. அப்படி சேட்ஜிக்கு தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப கோவப்படுவாரு. அவர்கிட்ட யார் சொல்லுவாங்க? சரி, நீ சொன்ன மாதிரியே காதுக்கு கம்மல் வாங்கிட்டு வரேன். மகேஷ் தங்கத்துல கம்மல் வாங்கினான். அப்புறம் மீதி இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு சேட்டுக்கிட்ட போனான். அடேங்கப்பா, இன்னைக்கு உனக்கு ரொம்ப வருமானம் போல இருக்கு. ஆமா சேட்டு, நீ இந்த மாதிரி நேர்மையா பணத்தை கொண்டு வந்து கொடுத்தீன்னா உன்னுடைய வீடு ரொம்ப சீக்கிரத்திலேயே உனக்கு சொந்தமாயிடும். இன்னும் எவ்வளவு பணம் கொடுக்கணும் சேட்ஜி? இன்னும் 20,000 ரூபாய் தான். சரிங்க, கூடிய சீக்கிரத்துல கொண்டு வந்து கொடுத்துறேன். மகேஷ் இங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு போனான். எங்க எனக்கு கம்மல் வாங்கிட்டு வந்தீங்களா? இந்த எனக்கு என்ன தோணுதுன்னா, சேட்ஜி கிட்ட நான் பணத்தை கொடுத்துருக்கணும். அது இன்னும் அவருக்கு 20,000 ரூபாய் தான் கொடுக்கணும். இது வாங்காம இருந்திருந்தா 10,000 ரூபாய் தான் கொடுத்துருக்கணும். பரவாயில்ல விடுங்க, அடுத்த முறை சம்பாதிக்கும் போது கொடுத்துருங்க. இப்போ அது என்னால கம்மல் போட்டுக்க முடிஞ்சது. அந்த கம்மலை போட்டுக்கிட்டு ஜெயா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவ தன்னோட தங்க கம்மலை காட்டுறதுக்காக பக்கத்து வீட்டுக்கு போனா. ஏய் ஷீலா, இங்க பாரு, என் புருஷன் எனக்கு தங்க கம்மல் வாங்கிட்டு வந்திருக்காரு. இது ரொம்ப அழகா இருக்குக்கா. அப்படியா? ஜெயா கிராமத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தன்னோட காது கம்மலை காட்டினான். ராத்திரி ஜெயா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் வந்து அவ காதுல அவ போட்டிருந்த அந்த தங்க கம்மலை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். மறுநாள் காலையில, அட ராமா, என்னோட கம்மல், கடவுளே, என்னோட கம்மல் திருடு போயிடுச்சு. நீ யாருகிட்ட உன்னுடைய கம்மலை காட்டின? யாருக்கிட்டயும் இல்ல, அந்த ஷீலாவுக்கு, விமலாவுக்கு, பிரபாவுக்கு. கிராமம் முழுக்க தண்டோரா அடிச்சிட்ட, அதுக்கப்புறம் காமிக்கலன்ற உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. இதுக்கு பதிலா நானு சேட்டுக்கே அந்த பணத்தை கொடுத்துருக்கலாமே. அறிவே இல்லாம இருக்கிறியே. ஜெயாவோட மனசுல எந்த ஒரு விஷயமும் தங்காது. அவ எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவா. அவ வீட்டுல ஏதாவது நல்லா சமைச்சிட்டான்னா கூட அந்த விஷயம் கிராமம் முழுக்க பரவிடும். அட மகேஷ் அண்ணே, இன்னைக்கு உங்க வீட்டுல பாயசம் பண்ணிருக்காங்க, என்ன கூப்பிடவே இல்ல? அண்ணே, நான் இது வரைக்கும் வீட்டுக்கு போவே இல்லண்ணே. அப்படி இருக்கும்போது என் வீட்டுல என்ன செஞ்சா எனக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு எல்லாம் தெரியும்பா, ஜெயா அண்ணி தான் சொன்னாங்க. மகேஷ் புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போனா. கிராமம் மொத்தம் சொல்லியாச்சா நீ பாயசம் செஞ்சிருக்கிற விஷயம்? இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? செஞ்சதை தானே செஞ்சேன்னு சொன்னேன். அட, செஞ்சா செஞ்சு தொலைய வேண்டியதானே, அதெல்லாம் இந்த கிராமத்துக்கு தெரியணுமா? உன்னுடைய இந்த பழக்கத்தினால எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது. எல்லாத்தையும் தண்டோரா அடிக்கிற. அடிக்கடி மகேஷ் ஜெயாவை திட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, மகேஷ் காட்டுக்கு மரம் வெட்டுறதுக்காக போனான். அவன் ஒரு பெரிய தடியான மரத்தை வெட்டிட்டு இருந்தான். அப்பதான் அவன் கால்ல ஏதோ குத்துச்சு. அவன் கீழே பள்ளத்தை தோண்டினான். அங்க அவனுக்கு ஒரு பானை கிடைச்சது. தங்க நாணயங்களால நிறைஞ்சிருந்தது. அடேங்கப்பா, எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிடுச்சு. கடவுளே, உனக்கு கோடான கோடி நன்றிப்பா. இப்பவே நான் இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். மகேஷ் ஜெயாவோட முட்டாள்தனத்தை பத்தி யோசிச்சான். ஒருவேளை நான் இந்த பானையை வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன்னா ஜெயா ஊருக்கே இந்த பானையை பத்தி சொல்லிடுவாளே, அப்புறம் எல்லாமே திருடு போயிடும். இல்ல இல்ல, நான் இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். மகேஷ் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. மகேஷ் அந்த பானைய அதே இடத்துல புதைச்சான். அப்புறம் அதுக்கு மேல ஒரு இலைய வச்சுட்டான். அப்புறம் மகேஷ் நதி கிட்ட போனா. நதியில இருந்து அவன் நிறைய மீன்களை பிடிச்சான். இந்த மீன்களை அவன் ஒரு மரத்துல தொங்க விட்டான். அதுக்கப்புறம் அவன் ஒரு மரத்துல நிறைய ரொட்டிய வச்சான். அந்த மரம் முழுக்க ரொட்டியை தொங்க விட்டான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட வீட்டுக்கு போனான். ஜெயா, நீ என் கூட வாயேன். ஆமா, எங்க போகணும்? எனக்கு காட்டுல ஒரு பானை கிடைச்சது. அதுல நிறைய தங்க காசு இருக்கு. பானை ரொம்ப பெருசா இருக்கு. நீ என் கூட வாயேன். நாம 2 பேரும் போய் அந்த பானை எடுத்துட்டு வருவோம்.
வாங்க போலாம். தங்க நாணயம் நிறைஞ்ச பானை. வா வா. ஜெயாவும் மகேஷும் 2 பேரும் காட்டுக்கு போனாங்க. காட்டுக்கு போனதுமே ஜெயாவோட கவனம் இந்த மரத்துல பட்டுச்சு. அடராமா, ரொட்டி மரமா? ஆமா, நேத்து இந்த மரத்துல இருந்து ரொட்டி மழை பெஞ்சுது. இது ஒன்னும் சாதாரண காடு இல்ல, மாயக்காடு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஜெயா அந்த மரத்தை பார்த்தா. அதுல மீனுங்க தொங்கிட்டு இருந்தது. மீனுங்க வளர்ற மரமா? இத விடு, நாம முன்னாடி போலாம். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் மகேஷ் அதே இடத்துக்கு போனான். அங்கதான் தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பானை இருந்தது. அவன் அந்த இலைகளை எடுத்தான். அட ராமா, நீங்க சொன்னது ரொம்ப சரிதாங்க. ஆனா இந்த விஷயத்த நீ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. நான் என்ன பைத்தியமா இந்த விஷயத்த போய் எல்லார்கிட்டயும் சொல்ல? அதுதான் எனக்கு தெரியுமே. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, சரி வீட்டுக்கு போலாம். 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. ஜெயா, போய் கிணத்துல இருந்து சில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வா. போய் கொண்டு வர. ஜெயா பானையை எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பினா. அப்புறம் மகேஷ் வீட்டுல பள்ளத்தை தோண்டி அந்த தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பானையை மறைச்சு வச்சுட்டான். இங்க கிணத்தடியில ஜெயா தன்னோட ஃப்ரெண்டு ஷீலாவை பார்த்தா. ஆமா, என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. என்னன்னு சொல்றது, எங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. அப்படி என்ன நடந்தது? எங்களுக்கு காட்டுல தங்க நாணயங்கள் நிறைஞ்ச ஒரு பானை கிடைச்சிருச்சு. என்ன? ஆனா யார்கிட்டயும் சொல்லிடாத. ஆனா பெண்கள் விஷயத்த மனசுல வச்சுப்பாங்களா? ஷீலா இந்த விஷயத்த தீ மாதிரி பத்த வச்சுட்டா. சேட்ஜிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. சேட்ஜி கிராமத்து ஜனங்களை கூட்டிக்கிட்டு மகேஷோட வீட்டு வாசலுக்கு போயிட்டாரு. ஏய் மகேஷ், அட வெளியில வாப்பா. என்னாச்சு சேட்ஜி? என்னாச்சுன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? உனக்கு தங்க நாணயங்கள் இருக்கிற பானை கிடைச்சிருக்கு. அந்த விஷயத்த ஜனங்க கிட்ட மறைச்சிருக்கிற நீ. என்ன தங்க நாணயம் பானையா? அது எனக்கு கிடைச்சதா? யார் சொன்னாங்க உங்களுக்கு? வேற யாரு சொல்லுவாங்க? உன் பொண்டாட்டி தான் கிராமத்து ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறா. சேட்ஜி, என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் மூளை குழம்பி போயிருக்கு. அது பொய்னா நீங்க அவளையே கேளுங்களேன். அவ எப்ப காட்டுக்கு போனா, அங்க என்ன நடந்துச்சுன்னு. சரி ஜெயா, காட்டுல என்னாச்சு சொல்லு. நாங்க காட்டுக்கு போனோமா, அது சாதாரண காடு இல்ல, மாயக்காடு. அங்க ஒரு மரத்துல ரொட்டிங்கெல்லாம் தொங்கிட்டு இருந்தது. ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் முன்னாடி போனோம். அப்புறம் இன்னொரு மரத்துல மீன்கள்லாம் தொங்கிட்டு இருந்தது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோமா, அங்க எங்களுக்கு தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பானை கிடைச்சது. அத நாங்க வீட்டுக்கு கொண்டு வந்தோம். பாத்தீங்களா சேட்ஜி, ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வந்து எங்க வீட்டை பாத்துக்கோங்க. போலா, போய் வீட்டுல என்ன இருக்குன்னு பாத்துட்டு வா. சேட்ஜியோட ஆட்கள் வீட்டுக்குள்ள போய் சோதனை போட்டாங்க. ஆனா அங்க தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பானை கிடையாது. இப்பவாவது நம்புறீங்களா? என்கிட்ட எந்த தங்கமும் இல்ல சேட்ஜி. அப்படி இருந்திருந்தா நான் உங்க கடனை அடைச்சிருப்பேன். இல்ல, அது என்னமோ உண்மைதான். சேட்ஜியோட கிராமத்து ஜனங்க எல்லாரும் போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் மகேஷோட முகத்துல சந்தோஷம் தெரிஞ்சது. இப்போ நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வேன். இனிமே ஜெயா சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்க. இனிமே என் தங்கம் பாதுகாப்பா இருக்கும். எனக்கு இங்க பாருங்க, நடந்தது எல்லாமே உண்மை தானங்க. அப்புறம் அவங்க எல்லாம் ஏன் என் பேச்ச நம்பவே இல்ல? ஜெயா கவலையோட இருந்தா. ஆனா மகேஷ் சந்தோஷமா இருந்தான். அவனோட தங்கம் பாதுகாப்பா இருந்தது. ஷாம் கொஞ்சன்னு பேர் கொண்ட ஒரு ஏரியா இருந்தது. அங்க ஜோயா அப்புறம் சாரான்னு பேர் கொண்ட 2 சகோதரிகள் அவங்க அம்மா கூட இருந்தாங்க. ஜோயா, 7 மணி ஆயிடுச்சு, சீக்கிரமா எழுந்துருச்சு வீட்டை பெருக்குமா. என்னால முடியாதுமா, நேத்திக்கு தானே நான் வீட்டை பெருக்குனேன். இன்னைக்கு சாராவை வீட்டை பெருக்க சொல்லுங்க. சாரா ராத்திரி எல்லாம் படிச்சிட்டு இருந்தா. அவளுக்கும் ஓய்வு வேணும்ல. இப்ப சீக்கிரமா எழுந்துரு, இல்ல அப்புறம் என்கிட்ட நீ அடி வாங்குவ. ஜோயாவுக்கு படிக்கிற எண்ணமே கிடையாது. ஆனா சாராவுக்கு புத்தகங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ஜோயா சாராவோட அம்மா சாரா மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க. அப்புறம் அவளை எந்த வேலையும் செய்ய சொல்லி சொல்ல மாட்டாங்க. கண்ணா, ஒரு கிண்ணம் மாவு, ஒரு கிண்ணம் அரிசி கொண்டு வாமா. இந்த ஏழையோட ஆசீர்வாதம் என்னைக்கு உனக்கு இருக்கும். சாரா, நான் பால் காய வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அந்த அம்மாவுக்கு மாவு கொண்டு கொடுக்குறியா? உனக்கு பார்த்தா தெரியலையா, நான் படிக்கிறதுல பிஸியா இருக்கேன்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. கடைசியில ஜோயா பாலை சூடு பண்றத விட்டுட்டு அந்த பாட்டி அம்மாவுக்கு மாவு கொடுக்க போனா.
அந்த வயசான அம்மா வீட்டை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஜோயா அந்த மாவை எடுத்துக்கிட்டு அந்த பாட்டி அம்மா கிட்ட ஓடினா. மன்னிச்சிடுங்க அம்மா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடுறா கண்ணு. உன்னோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா எனக்கு இவ்வளவு தூரம் வந்து பிச்சை போட மாட்டாங்க. ஜோயா திரும்பி வீட்டுக்கு வரதுக்குள்ள பால் மொத்தமும் பாத்திரத்துல இருந்து பொங்கி வெளியே கொட்டிடுச்சு. அந்த பாத்திரம் எரிஞ்சு போச்சு. ஜோயாவோட அம்மா குளிச்சுட்டு பாத்ரூமை விட்டு வெளியே வந்தாங்க. பால் எல்லாமே கீழே கொட்டி கிடந்தத அவங்க அம்மா பார்த்தாங்க. ஜோயா, உனக்கு தெரியாதா நம்மோட வீட்டோட நிலைமை எவ்வளவு கஷ்டம்னு? இப்படி பாலை அநியாயமா வீணாக்கிட்டியே. அம்மா என்னை மன்னிச்சிடுங்க. நான் அந்த வயசான அம்மாவுக்கு மாவு கொடுக்க போனேன். ஜாரா இங்கே தானே உட்கார்ந்துருந்தா. அவ இந்த பாலை பார்த்துருக்கலாம்ல. நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்ல. ஜோயா, பாலை வீணாக்குனதுக்கு உனக்கு தண்டனை நிச்சயம். 2 நாளைக்கு வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனா சாப்பிடறதுக்கு எதுவும் கிடைக்காது. ஜோயா 2 நாள் பட்னியாவே இருந்தா. சாரா ஜோயாவை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தா. 2 நாள் ஆனதுக்கு அப்புறம் ராத்திரி சாரா சார்பாயில தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஜோயா கோவத்துல சாராவோட தலைமுடிக்கு நெருப்பு வச்சுட்டா. சாராவோட தலைமுடி எல்லாமே எரிஞ்சிடுச்சு. அப்புறம் அவ தலைமுடி இல்லாதவள ஆயிட்டா. அம்மா, இங்க பாத்தீங்களா? ஜோயா என் முடிய என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. அம்மாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுச்சு. அவங்க ஜோயாவை கிராமத்துல இருக்கிற அவங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணாங்க. உன்னை இங்க வச்சு உன் படிப்புக்காக வீணா செலவு பண்ண விரும்பல. நீ கிராமத்துக்கு போ, அங்கே இரு. ஜோயாவும் கிராமத்துல தான் வளர்ந்தா. அவளுக்கு நல்ல படிப்பும் கிடைக்கல. சாரா நகரத்துல படிச்சா. அப்புறம் டீச்சர் ஆயிட்டா. ஜோயாவோட தாத்தா பாட்டி அவ மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா ஜோயாவோட மாமாவும் மாமியும் ஜோயாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இதுக்கு மேலேயும் எங்களால உனக்கு செலவு பண்ண முடியாது. அதனால நீ உன் வீட்டுக்கு போயிடு. ஜோயா தன்னோட வீட்டுக்கு வந்தப்ப அவளோட அம்மா இறந்து போன விஷயமே அவளுக்கு தெரிஞ்சது. அப்புறம் சாரா தனக்கு பிடிச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சது. ஜோயா, நீங்க எதுக்காக வந்திருக்க? இப்ப இங்க உனக்குன்னு யாரும் இல்ல. மாமாவும் மாமியும் என்னை கிராமத்தை விட்டு அனுப்பிட்டாங்க. எனக்கு தங்குறதுக்கு ஏதாவது இடம் வேணும். நானும் கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு இங்க இடம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கும் குழந்தைங்க பிறந்துருவாங்க. எங்களோட குடும்பம் இந்த சின்ன வீட்ல இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால உனக்கான இடத்த நீயே தேடிக்க. ஜோயா ஒவ்வொரு வீடா போய் அலைஞ்சா. நிறைய உறவுக்காரங்க கிட்ட போய் உதவியெல்லாம் கேட்டா. ஆனா யாருமே அவளை ரொம்ப நாள் வரைக்கும் அவங்க வீட்ல வச்சுக்கவே இல்ல. ஒரு நாள் ஜோயா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அப்போ அங்க தூரத்துல இருந்து அதே வயசான பாட்டியம்மா வந்ததை பார்த்தா. அவங்களுக்கு அவ எப்பவோ மாவு கொடுத்துட்டு இருந்தா. அம்மா, நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்களா? ஆமா கண்ணு, அந்த கடவுளோட அனுகிரகத்தால எனக்கு நீண்ட ஆயுள் கிடைச்சிருக்கு. நீ எதுக்காக அழற? ஜோயா தன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் அந்த பாட்டி அம்மா கிட்ட சொன்னா. நீ என் கூட வா. ஜோயாவை அந்த வயசான அம்மா ஒரு பலா மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அவங்க அந்த மரத்துல இருந்து ஒரு பலா பழத்தை பறிச்சு ஜோயா கிட்ட கொடுத்தாங்க. இது சாதாரண பழாப்பழம் கிடையாது. இந்த பழத்துக்கு நீ விருப்பப்பட்ட உருவத்தை கொடுக்கலாம். நீ இந்த பழாப்பழத்துக்கு எந்த ரூபத்தை கொடுக்குறியோ 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பழாப்பழம் அதோட உண்மையான ரூபத்துக்கு வந்துடும். மாய பழாப்பழமே, நீ எனக்கு ஒரு சின்ன வீடா மாறு. ஒரே நொடியில அந்த பழாப்பழம் ஒரு அழகான வீடா மாறிடுச்சு. ஜோயா கிட்ட இப்ப இருக்கிறதுக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு. சாப்பிடறதுக்கு காய்கறிகளும் பழங்களும் காட்டுல இருந்து அவ பறிச்சுக்கிட்டு வருவா. 24 மணி நேரம் கழிச்சு வீடு மாறி தன்னோட ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜோயா மறுபடியும் அதுக்கு கட்டளை இடுவா. மொத்த ஏரியாலையும் தங்க வீட்டை பத்தியே பேசிக்கிட்டாங்க. விஷயம் சாராவோட காது வரைக்கும் போச்சு. சாராவுக்கு ஜோயா கிட்ட ஒரு மாய பலாப்பழம் இருக்கு, அது
எந்த ரூபத்திலையும் மாறலாம்னு தெரிஞ்சதும், நான் படிச்சு அரசாங்க அதிகாரியா இருந்தும் நான் இவ்வளவு சின்ன வீட்ல இருக்கேன். ஆனா ஜோயா ஒரு படிக்காத நாட்டுப்புற அரண்மனையில இருக்கா. ஜாரா தன்னோட பிறந்த நாள் அழைப்புக்காக ஜோயாவை பார்க்க போனா. ஜோயா, நான் அன்னைக்கு உன்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு. இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நம்மளோட சொந்தம் நம்மளோட உறவுதான்னு. என்னோட பிறந்த நாளுக்கு பார்ட்டி இருக்கு, நீயும் நிச்சயம் வரணும். ஜோயா மாய பலாப்பழத்தோட சாராவோட வீட்டுக்கு போனா. கேக் கட் பண்ணி பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜோயா சாராவோட வீட்லயே தூங்கிட்டா. மாய பலாப்பழம் அவளுக்கு பக்கத்திலேயே வச்சிருந்தா. சாரா தன்னோட புருஷன்கிட்ட என்ன சொன்னான்னா, பேசாம இந்த பலாப்பழத்தை எடுத்து முதல்ல சாப்பிட்டுடுங்க. சாராவோட புருஷன் அந்த பலாப்பழத்தை வெட்டி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான். மறுநாள் காலையில ஜோயா தூங்கி எழுந்தப்ப அவளுடைய பலாப்பழம் அங்க எங்கேயுமே காணோம். சாரா, என் பக்கத்துல நான் ஒரு மாய பழாப்பழம் வச்சிருந்தேன், அதை நீ பாத்தியா? இல்லையே, நான் பார்க்கவே இல்லையே. இப்படி சொல்லிட்டு ஜாரா அங்கிருந்து குளிக்க போயிட்டா. மாய பழாப்பழமே, நீ எங்க இருந்தாலும் சரி, நீ ஒரு பெரிய பலூனா மாறு. ஜோயா எதுக்காக அப்படி சொன்னான்னா, அந்த பலாப்பழம் பெரிய பலூனா மாறிட்டா அது எங்க இருந்தாலும் தனக்கு தெரிஞ்சிடும்னு. திடீர்னு சாரா புருஷனோட வயிறு பெருசாக ஆரம்பிச்சது. ஏன்னா பலாப்பழம் அவனோட வயித்துக்குள்ள இருந்தது. ஜாரா, சீக்கிரமா இங்க வாயேன், என்னுடைய வயிறு வீங்கி வெடிச்சிரும் போல இருக்கு. அடடா, என்னது இது? யாராவது என் புருஷனை காப்பாத்துங்க. நீ தான் என் பழாப்பழத்தை சாப்பிட்டியா? ஆமா, என்ன மன்னிச்சிடு. நான் தான் உன் பலாப்பழத்தை சாப்பிட்டேன். என்ன மன்னிச்சிடு, இல்லன்னா என் வயிறு வெடிச்சிடும். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. அப்ப சரி, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. இனிமே வருங்காலத்துல என்னோட பலாப்பழத்தை திருட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா சொல்றோம், இனிமே உன் பலாப்பழத்தை வாழ்க்கையில கையால கூட தொட மாட்டோம். ஏ மாய பழாப்பழமே, நீ உன்னோட உண்மையான உருவத்துக்கு வந்துரு. சாரா, நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா நீ என் நம்பிக்கைக்கு தகுதியானவ இல்ல. அதனால இனிமே உன் முகத்துல முழிக்க மாட்டேன். ஜோயா மறுபடியும் அந்த பாட்டி அம்மாவை போய் பார்த்தா. அப்புறம் அந்த பாட்டி அம்மா அவளுக்கு இன்னும் ஒரு மாய பலாப்பழத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜோயா தன்னோட வாழ்க்கைய ரொம்ப நிம்மதியா வாழ்ந்தா. சந்திரபூர் கிராமத்துல பிரிட்ஜு அப்புறம் பப்ளுன்னு பேர் கொண்ட மரம் வெட்டுறவங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்க பக்கத்து வீடு தான். பிரிட்ஜுவும் ஸ்வர்ணாவும் ஏழைங்க. அப்படி இருந்தும் அவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்தாங்கம்மா மகளே, நீ தினமும் இந்த ஏழைக்கு சாப்பாடு போட்டு என் வயிறை நிறைக்கிறம்மா. அந்த கடவுள் உன்னை என்னைக்குமே சந்தோஷமா வச்சிருக்கணும். பப்ளுவோட மனைவி தாராவுக்கு ஸ்வர்ணாவை யாராவது பாராட்டினா பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஸ்வர்ணா எப்பவுமே ரொம்ப நல்லது செய்யற மாதிரி காட்டிப்பா. எப்ப பார்த்தாலும் யாருக்காவது ஏதாவது உதவி செய்ய வேண்டியது. ஆமா, பிரிட்ஜும் அதே மாதிரி தான். கிராமத்து ஜனங்க எல்லாரும் பிரிட்ஜுவை பத்தி தான் பாராட்டு மழை பொழிஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஆமா, யார பார்த்தாலும் பிரிட்ஜு அப்புறம் ஸ்வர்ணா, யாரு கணக்கும் நாம தெரியவே மாட்டேங்கிறோம். பப்ளுவுக்கும் தாராவுக்கும் பிரிட்ஜு ஸ்வர்ணாவை பார்த்து ரொம்பவே பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிரிட்ஜு தினமும் காலங்காத்தால 6 மணிக்கே காட்டுக்கு மரம் வெட்டுறதுக்காக போயிடுவாரு. அதுவே பப்ளு ரொம்ப சோம்பேறி. சூரியன் அவன் முகத்துல படுற வரைக்கும் அவன் காத்துக்கிட்டு இருப்பான். ஆட, எழுந்திருச்சு தொடங்களேன், இன்னைக்கு போய் மரம் வெட்ட வேண்டாமா? எழுந்துட்டேன், போறேன். என்ன கொடுமை இது, தினமும் காட்டுக்கு போகணும், அப்புறம் மரத்தை வெட்டணும். அப்படி நீங்க காட்டுக்கு போய் மரத்தை வெட்டலன்னா அப்புறம் நம்ம குடும்பம் எப்படி நடக்கும்? இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்பவே நொந்து போச்சு. பப்ளுக்கு இப்படி வேலை செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் அவன் மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்கு போவான். பிரிட்ஜு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு பெரிய மரத்தை வெட்டிடுவான். ஆனா அதுவே பப்ளு சின்ன சின்ன கிளைகளா பார்த்து வெட்டிக்கிட்டு வியாபாரியோட கடைக்கு அதை எடுத்துக்கிட்டு போயிடுவான். வியாபாரி பெரிய பெரிய மரங்களுக்கு நல்ல விலை கொடுப்பாரு. அதுவே சின்ன சின்ன கிளைகளுக்கு கம்மியா தான் விலை கொடுப்பாரு. வியாபாரி பிரிட்ஜுக்கு அதிகமான படத்தை கொடுக்கும்போது பப்ளு அதை பார்த்துட்டு கோவப்படுவான். அந்த பிரிட்ஜு எப்ப பார்த்தாலும் நம்மளோட அதிகமா காசு சம்பாதிக்கிறான். அடுத்த முறை நானும் அவனை மாதிரி ஒரு பெரிய மரத்தை வெட்டுறேன் பாரு. அவனை விட பணம் அதிகமா சம்பாதிச்சு காட்டுறேன். மறுநாள் காலையில பிரிட்ஜு எப்பவும் போல காட்டுக்கு கிளம்பி போனான். அப்புறம் பிரிட்ஜுக்கு பின்னாடியே பப்ளுவும் நடந்து போனான்.
பிரிட்ஜு எங்க போனாலும் பின்னாடியே பப்ளுவும் போயிடுவான். பிரிட்ஜுவும் பப்ளுவும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இங்க பிரிட்ஜு ஒரு பெரிய மரத்தை பார்த்தாரு. இந்த மரத்தை மட்டும் வெட்டினேன்னா நிறைய லாபம் கிடைக்கும். இன்னைக்கு நான் இதை வெட்டுறதுக்கு முயற்சி பண்றேன். பப்ளுவும் ஒரு பெரிய மரத்தை கண்டுபிடிச்சான். அப்புறம் அதை வெட்டுறதுக்கும் அவன் ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு பிரிட்ஜுக்கு முன்னாடியே இந்த மரத்தை வெட்டிடுறேன். அப்புறமா அவனை விட அதிகமா பணம் சம்பாரிச்சு காட்டுறேன். பிரிட்ஜு அந்த மரத்துக்கு முன்னாடி வணங்கி வேண்டினான். அதுக்கப்புறம் தன்னோட கோடாரியை எடுத்தான். ஆனா அவன் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு கோடாரிய ஓங்கினப்ப அந்த மரம் பேச ஆரம்பிச்சது. நில்லு, நான் ஒரு மாய மரம். அப்படி அது பேசினதும் அந்த மரம் முழுக்க தங்கமா மாறிடுச்சு. அந்த தங்க மரத்தோட பிரகாசம் பிரிட்ஜுவோட கண்களை பறிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ ஒரு மரம் வெட்டுறவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் மரத்தை வெட்டி தான் உன்னோட குடும்பமே நடக்குதுன்னு தெரியும். ஆனா என்ன விட்டுடு, அதுக்கு பதிலா நான் தங்க பழத்தை உனக்கு கொடுக்கறேன். அதை வச்சு உன்னோட வாழ்நாள் முழுக்க நீ நிம்மதியா வாழ்க்கை ஓட்டலாம். ரொம்ப நன்றி. இவ்வளோ தங்கத்தை வச்சு நானு நிறைய பேருக்கு உதவி செய்யலாம். மறுபடியும் உனக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இங்க திரும்பி வந்து பாரு. உன்ன மாதிரி நல்லவனுக்கு உதவி செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. பிரிட்ஜு அந்த தங்க பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பினாரு. வழியில இருந்த பப்ளு அவன் கையில இருந்த தங்க பழங்களை பார்த்தான். அடடடடடடா, தங்க பழங்களா? அதுவும் இவ்வளவா? அநேகமா பிரிட்ஜுக்கு ஏதோ மாய மரம் கிடைச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கும் தங்க பழங்கள் வேணும். நான் அந்த தங்கம் கொடுக்கற மரத்தை கண்டுபிடிச்சே தீருவேன். அந்த எண்ணத்தோட பப்ளு தன்னோட கையில கோடாரி எடுத்தான். அப்புறம் ஒவ்வொரு மரத்துலயும் கோடாரியால வெட்டி தேடினான். இதுவும் இல்ல, இதுவும் இல்ல, இதுவும் சாதாரண மரம் தான். எங்க போச்சு அந்த மாயமான மரம்? பிரிட்ஜு இந்த வழியாத்தானே வந்தான். அவனுடைய கால் தடங்களை நான் முதல்ல தேடி பிடிச்சாகணும். பிரிட்ஜுவோட கால் தடங்களை வச்சு பப்ளு அந்த மாய மரத்துக்கிட்ட போய் சேர்ந்தான். காலோட தடங்கள் இங்க முடிவடையுது. அப்படின்னா அப்படின்னா அப்ப இந்த மரம் தானே அது? பப்ளு கொஞ்சம் கூட யோசிக்காம அவனோட கையில கோடாரி எடுத்தான். நெல்லு, யாருப்பா அது பேசுறத? நான் ஒன்னும் சாதாரண மரம் கிடையாது. நான் ஒரு மாய மரம். இவ்வளவு தங்கமா? அப்படின்னா நான் இந்த முழு மரத்தை வெட்டிட்டேன்னா இந்த உலகத்திலேயே நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். உன்னை பார்த்தா ஒரு பேராசக்கார மாதிரி தெரியுற. ஆமாப்பா, ஆனா நான் உன்னை வெட்ட போறேனே. நெல்லு, என்னால உனக்கு தங்க பழங்கள் தர முடியும். என்னன்னா முட்டாள் நினைச்சியா கொஞ்சமா தங்க பழங்களை எடுத்துட்டு போறதுக்கு? ஏன் முன்னாடி ஒரு பெரிய தங்க மரமே இருக்கு. பப்ளு அத கோடாரியால வெட்டுறதுக்கு நினைச்சான். நிறுத்து, நான் உனக்கு நிறைய தங்கத்தை கொடுக்க முடியும். யோசிச்சுக்க. அதெல்லாம் இல்லப்பா, நான் முழுசா உன்னை வெட்ட போறேன். அப்புறம் எல்லா தங்கத்தையும் வித்து இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். பப்ளு அந்த மரத்தோட ஒரு வேரை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணான். 2-3 வாட்டி வெட்டினதும் அந்த மரத்துல இருந்த ஒரு சின்ன வேர் வெட்டுப்பட்டுச்சு. மரத்தை வெட்டு அந்த பகுதி வெளியே வந்ததுமே அது சாதாரண மரமாயிடுச்சு. என்னப்பா இது? நீ என்னோட ஒரே ஒரு சின்ன துண்டு தான் வெட்டி இருக்க. இப்ப பாரு. அந்த தங்க மரம் தன்னைத்தானே பயங்கரமா அசைச்சுது. அதோட விழுதுகள்ல இருந்து கூர்மையான முற்கள் வந்தது. அப்புறம் அந்த முள்ளால அந்த மரம் பப்ளுவை தாக்குச்சு. என்ன பண்ற நீ? ஐயோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? வேணாம் வேணாம். உனக்குள்ள ரொம்ப பேராசை இருக்குல்ல. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் முள்ளுங்க மரத்துல இருந்து பப்ளோட உடம்புல குத்த ஆரம்பிச்சது. பப்ளுக்கு ரொம்ப மோசமாவே காயம் ஏற்பட்டுடுச்சு. அப்புறம் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டு தான் வீட்டை நோக்கி ஓடினான். காயம்பட்ட பப்ளு தடுமாறிக்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். விழ இருந்த பப்ளுவை பிரிட்ஜு காப்பாத்தினாரு. பிரிட்ஜுவோட மனைவியும் வீட்டை விட்டு வெளியே வந்தா. அப்புறம் அழ ஆரம்பிச்சா. இதெல்லாம் எப்படி ஆச்சு? அந்த மாய மரம் என்னுடைய பேராசைக்கு கொடுத்த தண்டனை தான் இதுப்பா. பப்ளு பிரிட்ஜு கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னான். ஐயோ கடவுளே, இப்படி ஆயிடுச்சே இவருக்கு.
ஆண்டி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, பப்ளு சீக்கிரமாவே குணமாயிடுவான். பிரிட்ஜு பப்ளு மேல குத்தி இருந்த முள் எல்லாத்தையும் எடுத்தான். அப்புறம் அதுல மருந்து போட்டான். அவனுக்கு சேவை செஞ்சான். இந்த சமயம்தான் தாராவுக்கும் பப்ளுக்கும் அவங்களுடைய தவறுகள் புரிய ஆரம்பிச்சது. எப்பா உன்னை பத்தி நான் தப்பாவே நினைச்சிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுப்பா. பரவாயில்ல விடுப்பா. நாங்க 2 பேரும் உங்க 2 பேரை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டோம். ஆனா இன்னைக்கு தேவைப்படும் போது நீங்க தானே எங்களுக்கு உதவி செய்றீங்க. நாங்க எவ்வளோ மோசமா இருந்திருக்கோம். தாரா, பரவாயில்ல விடு. நாமெல்லாம் மனிதர்கள் தவறு செய்வது இயல்பு. நீங்க உங்க தவறுகளை நினைச்சு இப்ப வருந்துறீங்கல்ல, அதுவே போதும். பிரிட்ஜுக்கு கிடைச்ச தங்கத்தை வச்சு கிராமம் முழுக்க எல்லாருக்கும் உதவி செஞ்சான். இப்ப பப்ளுக்கு அவங்கள பார்த்து எந்த பொறாமையும் கிடையாது. அதனால அவங்களுக்கு கஷ்டமும் இல்லை. அந்த மாய தங்க மரம் பப்ளுக்கு நல்லதுன்னு எதுன்னு புரிய வச்சிடுச்சு. ராம்நாத் தன்னோட மனைவி சரிதாவை கூட்டிக்கிட்டு ஒரு கிராமத்துக்கு போய்கிட்டு இருந்தான். அங்க வழியில ஒரு பெரிய அரச மரத்துல நிறைய நகைகளை தொங்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏங்க, இது அரச மரமா இல்ல நகைகள் மரமா? பாருங்க, இந்த மரத்துக்கு எவ்வளவு தங்க நகைகள் தொங்கிட்டு இருக்கு. அட, இங்க யாருமே இல்ல. நான் உனக்காக 2-3 நகையை எடுத்துட்டு வந்துடுறேன். அட கடவுளே, என்னுடைய கைக்கு என்ன ஆச்சு? அட, என்ன ஆச்சுப்பா? நீ எதுக்காக அங்க இருக்கிற நகைங்களை எடுக்க போன? நல்லதா போச்சு, உனக்கு நேரம் நல்லா இருக்கு. இல்லனா நீ செத்துதான் போயிருப்ப. என்னது செத்து போயிருப்பனா? ஆமா ஆமா, இது ஒரு மந்திர ஆலமரம். பக்கத்து ஊருக்கு போற வழியில ஒரு காடு இருக்கு. அங்க இருக்கிற கொள்ளைக்காரனுங்க நகையை திருடிட்டு போயிருவாங்க. அதனால யார் அந்த கிராமத்துக்கு போனாலும் அவங்க நகைய இந்த மரத்துல மாட்டி வச்சுட்டு அவங்க திரும்ப வரும்போது எடுத்துப்பாங்க. இந்த ஆலமரம் நகைங்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, அதிலிருந்து வர தண்ணியில நகைங்களை பளபளன்னு வச்சுக்கோ. அட கடவுளே, ஆமாப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஜனங்களோட பேச்சை கேட்டு போன தடவை போகும்போது இங்க நான் நகைய மாட்டல. அதனாலதான் கொள்ளைக்காரனுங்க என் நகைய திருடிக்கிட்டு போயிட்டாங்க. நான் உனக்கு எவ்வளவு புரிய வச்ச. உன்னுடைய ஃப்ரெண்டும் தானே உன் கூடவே இருந்தா. அவன் அவனுடைய நகைய இங்க மாட்டிட்டு போகலையா? ஆமா ஆமா, ஆனா இவன் தான் நம்பல. 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையே போட்டிருந்தா. நல்ல வேலை நான் நகையை மாட்டிட்டு போனேன். நகை தப்பிச்சிருச்சு. ஆமா ஆமா, உன்னுடைய பேரு ராம்தீன் தானே? இந்தாப்பா உன்னுடைய நகை. இங்க பாரு, அது சேஃபா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த மரத்தோட மேஜிக்கால எப்படி ஜொலிக்குது பாரு உன் நகை. ஐயோ, என்னுடைய 2 லட்சம் ரூபாய் நகை. ஒருவேளை நானும் இவன மாதிரியே நகையை இங்கேயே மாட்டிட்டு போயிருக்கலாம். அட கடவுளே, எங்க கிட்டயும் நகைகள் இருக்கு. என்னோட நகைகளும் திருட்டு போயிட்டா? அட, என்ன மாதிரி முட்டாள்தனம் பண்ணாதாமா நீ. இங்க மாட்டிட்டு போமா, அப்பதாமா உனக்கு கிடைக்கும். அவரோட பேச்ச கேட்டு ராம்நாத்தும் சரிதாவும் அவங்களோட நகைகளை அந்த அரச மரத்துக்கு தொங்க விட்டு கவலையே இல்லாம அங்க இருந்து கிளம்பினாங்க. ராத்திரி அந்த இடத்துக்கு திரும்ப வந்து அவங்களோட நகைகளை கேட்டாங்க. ராமா அவங்களோட நகைகளை அவங்களுக்கு கொடுத்தான். அடேங்கப்பா, என்னோட நகைங்க ரொம்பவே ஜொலிக்குது. புதுசு போலவே இருக்கு. நீ எப்பவுமே நகைய பாலிஷ் போட கொடுக்கும்போது பேசாம நான் கிராமத்துக்கு வர வழியில இந்த மரத்துல தொங்க வச்சுட்டு வந்துடுற. நான் என்னோட தோழிங்கள்கிட்ட கூட அவங்களோட நகைகளை இந்த மரத்துக்கிட்ட வந்து இலவசமா பாலிஷ் பண்ணிக்க சொல்லுவேன். வீட்டுக்கு வந்ததுமே அவங்களோட பொண்ணு கல்யாணத்துக்கு பையன் வீட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு வர போறாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்தது. அட கடவுளே, பையன் வீட்டு ஆளுங்களை நல்லா கவனிச்சுக்கிறதுக்காக நிறைய ஏற்பாடுகள் பண்ண வேண்டி இருக்குமேங்க. ஆமா ஆமா, பைய வீட்டுக்காரங்க பெரிய பணக்காரங்க. அவங்கள வரவேற்க எங்ககிட்டயும் நிறைய பணம் வேணும்ல. நம்ம கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் ஏற்கனவே செலவாயிடுச்சே. இப்ப நாம என்ன பண்றது? நான் சொல்றத கேளுங்க. நம்மளோட நகைகளை அடமானம் வச்சிடுங்க. 5 லட்சம் ரூபாய் நகைக்கு 1 லட்சம் எடுத்துட்டு வாங்க. சரிதாவோட பேச்ச கேட்டு ராம்நாத் தங்க நகைகளை ஒரு தங்க கடைக்காரர்கிட்ட எடுத்துட்டு போனாரு. அந்த கடைக்காரரு ராம்நாத்துக்கு 20,000 ரூபாய் கொடுத்தாரு. என்ன சொல்றையா? 5 லட்சம் ரூபாய் நகைக்கு 20,000 கொடுக்குறேன்னு சொல்ற? அட இங்க பாருப்பா, இது ஒன்றும் 5 லட்சம் இல்ல, வெறும் 50,000 ரூபாய் மட்டும்தான். இவ்வளோ நகையும் வெறும் 50,000 மட்டுமா? தங்கம் எப்போ இவ்வளோ விலை குறைஞ்சது? அட இங்க பாருப்பா,
தங்கம் ஒன்றும் விலை கம்மியாகலப்பா. பித்தளை கம்மியாக தானே இருக்கு. இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பித்தளை. இதுக்கு மேலே யாரோ தங்க தண்ணியத்தான் பூசிருக்காங்க. தங்க கடைக்காரர் சொன்னதை கேட்டு ராம்நாத் அப்புறம் வீட்ல சரிதாவும் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இப்படி எப்படி நடக்க முடியுங்க? இந்த நகைகளை எங்க பிறந்த வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் செஞ்சு கொடுத்தது. நானும் பரம்பரையாக கொடுக்குற கடையில் தான் கொடுத்து செய்ய வச்சேன். என்கிட்ட எல்லாத்துக்கான பில்லும் தான் இருக்கு. இப்படி எப்படி நடக்க முடியும்? அந்த தங்க கடைக்காரர் பொய் சொல்லிருப்பாரா? ஆ, அவனுக்கு பொய் சொல்லி என்ன கிடைக்க போகுது? நம்மளோட நகைங்க கிட்ட கண்டிப்பா ஏதோ மோசம் நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அந்த நகை மரமா இருக்குமோ? சரிதாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு ராம்நாத் அப்புறம் சரிதா வேஷத்தை மாத்திக்கிட்டு திரும்ப அந்த நகைங்க தொங்கிட்டு இருக்கிற மரத்துக்கிட்டயே போனாங்க. அப்புறம் அந்த மரத்துக்கு அவங்களோட நகைகளை தொங்க விட்டு 2 பேருமே கிராமத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் போனதுமே ராமா அந்த நகைகளை மரத்துல இருந்து எடுத்து ஷாமாக்கு கொடுத்துக்கிட்டே இப்படி சொன்னான். அந்த ஃபேமிலி சாயந்தரமே திரும்ப வந்துருவாங்க. அதுக்குள்ள நாம இந்த தங்கத்தை எடுத்துட்டு போய் இது மேல பித்தளைய வச்சுட்டு அது மேல தங்க முலாமே பூசி கொடுத்துடணும். அது எந்த அளவுக்கு ஜொலிக்கணும்னா பார்க்குறவங்களுக்கு அது போலின்னு தெரியக்கூடாது. அடடடடடா, இனிமே நீ இந்த மரத்துக்கிட்ட இல்லப்பா, ஜெயில தான் இருக்க போற. அடே இன்ஸ்பெக்டர் சார், நீங்க? ஆமாப்பா, நான் தான். ஆனா என்ன இந்த மரத்தோட மேஜிக்ல? சார், இங்கிருந்து போற வழியில எங்க ஆளுங்க தான் கொள்ளைக்காரங்களா காட்டில் இருக்காங்க. எல்லாரையும் அதை காட்டி பயப்படுத்தி நகையை இங்கே மாட்டிட்டு போக சொல்லுவோம். ஆமாம், ஆனால் யாராவது ஒருத்தங்க இங்கே மாட்டலன்னா காட்டுக்குள்ளே அவன் நகையோட போகும்போது எங்கள் ஆளுங்க 2 பேர் அவன்கிட்ட இருக்கிற நகையை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. அதனால் ஜனங்க இங்கே மாட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நகையை எடுத்துகிட்டு போய் நகை மேலே பித்தளையை வச்சு தங்க முலாம பூசி வச்சிருவோம். யாருக்கும் அதில் எந்த சந்தேகமும் வராது. ஒருவேளை பல வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க இங்கே நடந்த விஷயத்த மறந்தே போயிருப்பாங்க இல்லை சார்? இதுதான் எங்கள் ஐடியா. ஓஹோ, அப்போ என் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு நான் நகையை அடமானம் வைக்க போலேன்னா நான் மற்றவங்க மாதிரி ஏமாந்து போயிருப்பேன். நல்ல வேலை நான் ஏமாறல. எங்கே இருக்கு என் நகை? ஒழுங்கா என் நகையை திருப்பி கொடுறா. கொடுத்துடுறோம். உங்களது மட்டும் இல்லை, இனிய வரைக்கும் யாருடைய நகையில எடுத்திருக்கோமோ அதெல்லாம் திருப்பி கொடுத்துடுறோம். ஆமாம், நாங்கள் சத்தியம் பண்ணுறோம். இன்னையிலிருந்து இந்த மாதிரி தப்பை நாங்கள் என்றைக்குமே பண்ண மாட்டோம். எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. சம்பாதிக்க ஒரு ஆள் என்ன வழி தேடினாலும் அது தப்பான வழியாக இருந்தால் கண்டிப்பாக அவன் ஒரு நாள் மாட்டிப்பா.